கட்டி வெடிக்கிற ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு. அது எப்ப வேணாலும் நடக்கும். அது நடந்ததுன்னா அவங்களோட உசுருக்கே ஆபத்து. டாக்டர், அந்த கட்டிய எடுக்க முடியாதா? அத வெடிக்க விடாம தடுக்க முடியாதா? மருத்துவ உலகம் என்னதான் வளர்ந்திருந்தாலும் சில நோய்களை குணப்படுத்த முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருந்தா எப்படியாவது காப்பாத்திருக்கலாம். பட் டூ லேட். இப்ப எங்களால எதுவும் பண்ண முடியாது. டாக்டர், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு ஏதாவது முயற்சி பண்ணி அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். நான் உங்களதான் கடவுளா பாக்குறேன். கடவுளே நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்க உசுரை காப்பாத்துறதுக்காகத்தான் டாக்டருக்கு நாங்க இருக்கோம். ஒரு டாக்டரா இருந்து இதை சொல்லக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல. அவங்க பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனி அவங்க உசுரோட இருக்கிறது 1 மாசமோ, அதிர்ஷ்டம் இருந்தா 2 மாசமோ தான். அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. டாக்டர், வேற வழியே இல்லையா? வழி இருந்தா நாங்க காப்பாத்த மாட்டோமா? எங்களால முடியாததுனாலதான் உங்களை கூப்பிட்டு சொல்றோம். இப்போ உங்க தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. அவங்களுக்கே இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த நோய் பெருசா வலியெல்லாம் கொடுக்காது. சின்னதா தலைவலிக்கும், தலை சுத்தும், அவ்வளவுதான். அது கூட கடைசி ஸ்டேஜில் தான் வரும். அதனால நாம இதை சொல்லாம அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, தான் சாக போறோன்றதே தெரியாது, இதை ஏன் நான் சொல்ல வேண்டாம்னு இப்படி சொல்றேன்னா, எப்படியும் சாக போறவங்க இருக்கிற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான். சாகுற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்ற நாள் நரகமாயிடும் சொல்லுவாங்க. அந்த நரகத்தை நாம ஏன் கொடுக்கணும்? இருக்கிற கொஞ்ச நாளாவது அவங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கட்டுமே. முடிஞ்ச வரைக்கும் அவங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க சந்தோஷம் கூட அவங்க சாவு தள்ளி போகலாம். தள்ளி மட்டும்தான் போக முடியும். ஏற்கனவே அவ இருந்த சொந்தம் மொத்தத்தையும் இழந்து என்ன நம்பி இங்க வந்திருக்கா. இப்போ நான் அவளையும் தொலைக்க போறேன்னா டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? திரும்பவும் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாம சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஆனா அது இன்னைக்கு பெருசா வளர்ந்து அவங்க உசுருக்கே ஆபத்தா வந்து நிக்குது. உங்க தங்கச்சி வருஷத்தை இல்ல, மாசத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட சாவு பாக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் கழிச்சு சந்திச்சோம் மாடி. இன்னும் 30 நாளைக்குள்ள ஒரு வரனை பார்த்து கல்யாணம் நடத்திருங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையறது ரொம்ப கஷ்டம். உங்க தங்கச்சி வருஷத்தை இல்ல, மாசத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக, ஒரு நல்லதுக்காக ஒரு பொய் சொன்னேன். அதுவே என்னை எவ்வளவு காயப்படுத்திச்சுன்னு நான் பார்த்துட்டேன். நான் திரும்பவும் ஒரு பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்த விரும்பலங்க. அதான் நீங்க திரும்ப கட்டிக்க போறேன்னு சொன்னதும் நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். தயவு பண்ணி இத வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. இப்பெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளவு வளர்ந்துருச்சு. நிச்சயமா உங்க தங்கச்சி நம்ம காப்பாத்திடலாம்.
ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தப்பா நடந்துட்டாலும் அவங்க வாழ போற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. அவங்கள நிச்சயமா நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். என்ன நீங்க நம்பலாம். ப்ளீஸ் உங்க தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லங்க, என் பாரத்தை நான் தான் சுமக்கணும். அத மத்தவங்க மேல இறக்குறது ரொம்ப தப்புங்க. அதுவும் இல்லாம உங்க அம்மா உங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கனவுல இருக்காக. அத கலைக்க நான் விரும்பல. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு என் தங்கச்சியை விட ரொம்ப நல்ல பொண்ணு கிடைப்பா. தயவு செஞ்சு என் தங்கச்சியை மறந்துருங்க. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க கூட வாழ என் தங்கச்சிக்கு கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறான். நல்லதோ கெட்டதோ இனி அவ வாழ்க்கைய சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. நான் சரி பண்ணிடுவேன். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சீக்கிரமா உங்க அம்மா பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் வரேங்க. இப்படி ஒரு தங்கமான பொண்ணு காலையில அவ மனசு நோகும்படி பேசிட்டேனே. அவ நல்ல மனசுக்கு கடவுள் இப்படி ஒரு சோதனையா கொடுக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேனே.